எடுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம் 32, 33. இதுதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமும் கூட. சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன வச்சிருக்காருன்னா, சாந்த குணம் உள்ளவர்களை, சாந்த சொருவிகளை இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய இருதயம் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சாந்தம். அதை காட்டணும். தேவனை தேடணும். தேடி வருகிறவர்களுக்கு விடுதலை எப்போதுமே உண்டு. அப்ப தேடி வருகிற பிள்ளைகள் என்னவா பார்க்கப்படுகிறார்னா, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்டவர்கள் தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 69, 32, 33. அப்போ இன்னைக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கிங்க தேவ பிள்ளைகளே. தேடி வருகிறவர்களை அவர் ஒரு காலம் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அழகா ஆண்டவர் சாரிபாத் விதவை அவங்களுடைய மாவு தீர்ந்ததுக்கு அப்புறம் எலியா தீர்க்கதரிசி வந்து ஆசீர்வதிச்சாரா, அந்த கடைசி மாவு இருக்கும்போது வந்து ஆசீர்வதிச்சாரா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடத்துல கர்த்தர் உதவக்கூடிய ஆட்களை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். ஒரு காரியம் நாம செய்யணும், அவரை தேடுகிற பிள்ளைகளா நாம இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க எத்தனை சாட்சிகள். கர்த்தர் நாம மகிமைப்பட்டது இல்ல. இந்த நான் நினைக்கிற ஒரு பெரிய மிராக்கல் என்னன்னா, 2 மிராக்கல் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 31 நாளும் நம்மை கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஃபைனலா 24 மணி நேரம் ஜெபத்துல அவரை தேட வச்சதுதான் பெரிய மிராக்கல். அப்போ பரலோகத்தின் நுழைவு வாசலுக்குள்ள நம்ம போகணும்னா என்ன பண்ணினோம்னா, அனுதினமும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தோம். தேடாதவர்களா இருந்துட்டோம்னா வெளியில நிற்போம். தேவ தயவுல கிருபையில உள்ள வந்தாச்சு. அப்போ உள்ள வந்துட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? வெளியில போகக்கூடாது. ஒருவேளை இத்தனை வருஷம் உள்ள வந்த பிள்ளைகளா இருந்து வெளியே தேடி போயிட்டதுனால ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை அவருடைய பாதத்துல வந்து அமர பண்ணினார். இதிலும் மேலான சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சாரிபாத் விதவையின் வீட்டில மாவு காலியாகும் ஆனதுக்கு அப்புறம் தீர்க்கதரிசி 10 நாள் கழிச்சு வந்து ஆசீர்வதிக்கல, கடைசி நிமிடத்துல வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடத்துல நாம இருந்த போதிலும் இந்த 24 மணி நேரம் ஜெபத்தை நமக்கு கொடுத்து அதை மீண்டுமாய் புதுப்பிக்க வைத்து நமக்கு பலன் தருது. பாருங்க, இந்த ஒரு 31 நாள்ல இவ்வளோ சாட்சி எழும்புதுன்னா, அனுதினமா அவரை தேடினா எப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கு. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒருமன எண்ணம் இருக்குது. அது எப்போ நமக்கு அந்த ஒருமன எண்ணம் வரும்னா, அவர் பாதத்துல அனுதினமும் இருந்து வளரும்போது புரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். மக்கத்துலான மரியா என்ன எங்க வந்து தேடுறாங்க? யாரை தேடுறாங்க? இது உங்களுக்கு யாரை தேடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ நமக்கே இயேசுவை தேட வந்திருக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா கேட்கிறார். ஏன் தெரியுமா? இந்த 3.5 வருட காலத்துல இயேசுவை தேடி அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. 2 ரீசனுக்காக தான் வந்திருப்பாங்க. ஒண்ணு அப்பத்துக்காக வந்திருப்பாங்க, இன்னொன்னு அற்புதத்துக்காக வந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்பத்துக்காக வந்திருப்பாங்க. சொல்லுங்க. இன்னொன்னு அந்த கூட்டம் எதனால அப்படி வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, யோவான் 6, 24, 25, 26 வாசிங்க.
சொல்லிட்டார் பாருங்க. என்ன பண்ணிட்டார்? அப்போ அற்புதத்துக்காக அல்ல, அற்பம் புசிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு யாரு சொல்லி இருக்கிறாங்க? ஆண்டவர். தேவஜனமே, இந்த நாளிலே அப்பத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் நாம வந்திருக்கலாம். ஆனால் இல்ல, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இயேசுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்மளை மாத்தி இருக்கிறாருல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 24 மணி நேரம் ஜெபத்தை நம்மளை மாத்திட்டார்ல. அல்லேலூயா. உண்மையை என்னால விசுவாசிக்க முடியும். உங்க ஜெபத்துல நான் கிடையாது. ஆனா நீங்க இருக்கும்போது, ஆரம்பிக்கும் போது வேணா உங்களுக்காக ஜெபம் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா முடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அநேகருக்காக ஜெபம் பண்ண பிள்ளைகளா உங்களை மாத்திருப்பாங்க. அதுக்கு சாட்சியை இந்த ஜெப கையேடு, இந்த ஜெப புக்கில் நீங்க கொடுத்துருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட். ஆமென். அப்போ ஆண்டவரை அண்டிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு அப்பமும் தேவை கிடையாது, அற்புதமும் தேவை கிடையாது, அவர் தான் தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 1:37 சொல்லுங்களேன். 1:37 வாசிங்க. போதுங்க. அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள், பேதுரு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை இந்த 3.5 வருஷத்துல தேடி வந்த கூட்டம் அப்பத்துக்கும் அற்புதத்துக்கும் தான். உங்க வயசை போட்டு இத்தனை வருஷம் ஆண்டவரை தேடி வந்த கூட்டத்துல நாமளும் இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? அப்பத்துக்காக வந்தோமா, அற்புதத்துக்காக வந்தோமா? ஆனால் இங்கே மக்கத்தோனியா மரியாள் என்ன பண்றாங்க? 20வது அதிகாரத்துல அவரை தேடி அதிகாலையில கல்லறையில போய் நிற்கிறாங்க. கல்லறையில போய் நிற்கும் பொழுது யாருன்னா மரித்தவங்க அப்பம் கொடுக்க முடியுமா, அற்புதம் செய்ய முடியுமா? அவர் செய்கிற தேவன் தான், விட்டுருங்க, அந்த பக்கம் போக வேணாம். ஆனா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கே அவளோட சில ஸ்திரீகளும் வந்தது உண்டு, ஆனாலும் அவங்க அவரை காணவில்லை என்று சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவும் போயிட்டாங்க. போயிட்டு சீஷர்களிடத்துல போய் சொன்னாங்க. சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அவர்களும் சீஷர்களும் பார்க்கறாங்க, அவரை காணவில்லை என்று போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. இந்த அம்மா அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. அங்க 13 வாசிங்க. அதே இதுல அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். 16 வாசிங்க சிஸ்டர். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். அங்க பாருங்க, ஒரு வார்த்தை. அந்த அம்மா அற்புதத்தை செய்த இயேசுவை பார்க்க வரல, அப்பத்தை கொடுத்த இயேசுவை பார்க்க ஆலயத்துக்கு வரல, சுகத்தை கொடுக்கிற இயேசுவை அவங்க பார்க்க வரல. அவங்க யாரை பார்க்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிரியமான நேசரை பார்க்க வந்தாங்க. அல்லேலூயா. என் நேசரை பார்க்க வந்தாங்க, என்னுடையவரை அவங்க பார்க்க வந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இன்னைக்கு அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் நம் மீது வைத்த அன்புனால அந்த அற்புத அடையாளம் நடக்குது. அந்த அடையாளம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? அற்புதர், 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 இயேசு அற்புதர். இயேசு அற்புதமா பார்த்துறோம். பஞ்ச காலத்துல ஆகாரத்தை கொடுத்தோன்னு இயேசுவை அப்பத்தின் வீடாய், பெத்தேலின் வீடாய் பார்த்துறோம். இல்லைங்க, இது ரெண்டுமா இயேசுவை பார்க்கறதுனால தற்காலத்தின் சுகம்தான் கிடைக்கும். நிரந்தர ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்னா, அவரை காணாத போதிலும் அந்த கல்லறையிலே அந்த ஸ்திரீயானவள் அவருக்காக அழுது கொண்டு நிற்கிறாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில இயேசுவினிடத்துல கிருபை பெற்றவங்களா இருப்பாங்க. இந்த ஸ்திரீயானவள் அநேக பிசாசுகள் பிடித்தவளாய் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. வாழ்க்கை கொடுத்தவங்களை இல்லாத வேளையில தேடுறாங்கன்னா, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் மேல ஒரு ஸ்நேகம், காதல். அப்ப இன்னைக்கு நமக்கு அநேக பாடுகள், அநேக கட்டுகள்ல சிக்குண்டர்ல நமக்கு வாழ்க்கையை கொடுத்து நம்மளை நிக்க வச்சிருக்கிறார்னா, இந்த ஸ்திரீயை போல அன்பு உடையவர்களாய் அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது அங்க கேட்பார், மரியாளே அப்படின்னும் போது ரபுனி அப்படின்னுறாங்க. அந்த சத்தம், தோட்டக்காரனா
பார்க்கப்பட்ட இயேசு, தோட்டக்காரனாய் கண்களுக்கு தெரிந்த இயேசு, அந்த சத்தத்தை கேட்ட உடனே மரியாள் சொல்லுகிற வார்த்தை, போதகரே. ஏன் தெரியுமா? ஒருவேளை நம்ம பார்வை மங்கி அது எதிர்க்க இருக்கிற உருவம் என்னன்னு தெரியாம போகலாம். ஆனால் அந்த சத்தம் இன்னதென்று அறியக்கூடிய கிருபை அந்த காதுக்கு செவிக்கு இருக்கிறதுனால அவள் கண்கள் திறக்கப்பட்டவளை ரபுனி அப்படின்னு. இன்னைக்கு நாம ரபுனி, போதகரே, நான் உங்களை காணல, ஆனா உங்களை காணும்படியே நான் வந்திருக்கிறேன், தனிமையில உம்மோடு உறவாட வந்திருக்கிறேன். தனிமை நேரத்தை தேவன் இடத்துல கொடுக்கும் பொழுது தேவனையும் தரிசிக்க முடியும், தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியும். இவ்வளவுதான் ரகசியம். அப்பத்துக்காக 3 வருஷம் வந்த கூட்டம் திரள் கூட்டம், அற்புதத்துக்காக 3 வருஷம் வந்த கூட்டம் திரள் கூட்டம், கல்லறையில வந்த கூட்டம் சிறு கூட்டம். ஆனா நின்னவளோ ஒரு மனவாட்டி, ஒருவள் மாத்திரம், அது மரியாள் தான். அப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு நிக்க கூடணும், நிற்போம்னா கர்த்தர் நம்மை காண அவரை காண தரிசனம் கொடுப்பார். அவர் சத்தத்தை நம்ம கேட்க நம்ம செவிகளை திறந்து தருவார். அடுத்த செகண்ட் தோட்டக்காரனா இருந்தோம், டக்குன்னு சொல்லிட்டாங்க போதகரேன்ட்டா. அடுத்து வாசிங்க. இந்த 17 அப்படி இப்படி நிப்பாட்டுவோம். இது நாள் வரை அவளுக்கு தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரான்னு தெரியல. என்னைக்கு அவருக்காக வந்து நின்னாலோ, என்னைக்கு அவருடைய தன் இருதயத்தினுடைய ஸ்நேகத்தை, அன்பை தேவனுக்கு முன்பாக ஊற்றினாலோ, அப்பொழுது அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கிறா. என்னை பார்த்ததை பிற இடத்துல போய் சொல்லணும். வேலை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசுவானவர் கொடுக்கிறது யாருக்குன்னா மரியாளுக்கு தான். ஸ்திரீகளுக்குள்ள கனம் பெற்றவள் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலை யாருக்கு கொடுக்குறாருன்னா இவளுக்கு தான். ஏன் அந்த வேலை அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவள் தன் ஸ்நேகத்தை ஊற்றுவதற்காக அந்த கல்லறை அண்டையில் அவருக்காக காலம் தாழ்த்து தேடி. அன்பு எங்க இருந்து வந்தது? தன் மன்னவனை தேடி செல்லும் பொழுதுதான், தன்னுக்கு உண்டானவளை தேடி வரும்பொழுதுதான் அங்க அன்பு வரும். அற்புதம். கணவன் இதை கொடுத்தாரு, மனைவி இதை கொடுத்தாங்க, மனைவி எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாங்க, கணவன் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாருன்னும் போது அற்புதமும் ஆசீர்வாதமும் குறைவா தான் இருக்கும். எதுவுமே செய்யாத வேலையில தேடி போகிறது தான் உண்மையான காதல். அவர் கல்லறையில இருந்து உயிர் தெழுவாருங்கிற விசுவாசம் அவளுக்கு கிடையாது. ஆனாலும் வைத்த இடத்துல அவர் போய் பார்க்கணும்னு போனாலும் அதுதாங்க டிவைன் லவ். அந்த அன்புல நாம போகிறோமா? அந்த அன்புல அவ்வளவு துரோகம் பண்ணினாலும் கணவனை தேடி அந்த பிரயாணத்தை போய் நிற்கும் பொழுது, கணவன் தன் மனைவி வேணும் என்பது வரும் பொழுது, இன்னைக்கு இந்த பகுதிகளில் சாட்சியா ஒரு குடும்பமா நிற்க வைக்கிறார்ல, அப்போ அது எது தேவை? குடும்பத்தை நடத்துவதற்கு எது தேவைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை தேடுகிறதுல அன்புள்ளவர்களாயிருக்கு. இதை சத்துருக்கு எடுத்து போடுவதற்கு அநேக காரியங்களை, தடைகளை போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல நின்றுகிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்க யாருமே இல்லை, அவள் நிற்கிறவளா இருக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. 24:1 பாருங்க, வாசிங்க. அடுத்து வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். போதும். இங்க ஆண்டவர் உயிர்த்தெழுவார் என்கிற விசுவாசத்துல அந்த ஸ்திரீகள் வரல. சடங்குகள் செய்வதற்காக அந்த ஸ்திரீகள் இப்போ எத்தனை நாள் தெரியல, இறந்தா பால் ஊற்றணும்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு வாங்க இல்ல.
அந்த இதுக்கு தான் போயிருக்கிறாங்களே தவிர கண்டவர்கள் எடுத்துக்கொண்டு அவர் உயிர் தெழுவார், அவரை பார்க்கணுங்கிற எண்ணத்துல யாருமே போல, இன்க்ளூடிங் மரியாதையும் சேர்த்து. ஆனாலும் காணவில்லை என்னும் பொழுது ஐயோ என் நேசரை எடுத்துட்டு போயிட்டாங்களேங்கிற வருத்தத்தோடு அங்க நிற்கிற ஒரு ஸ்திரீ அவள் மட்டும்தான். அவளுடைய ஏன் அவள் நிற்கிறாங்க அப்படின்னா, அவளுக்கு பிடித்திருந்த பிசாசுகளை முதலாவது விரட்டினது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவரை அவள் வாழ்நாள் முழுவதும் மறக்காதபடி. நம்ம ஒரு பொருள் வச்சிருப்போம்னா அந்த பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அழுகிறது எத்தனை பேர்? கையில் இருக்கிற ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா எவ்வளோ அழுக வரும்? இல்லை கையில் வச்சிருந்த சாக்லேட் யாருன்னா பிடுங்கிட்டாங்கன்னா எவ்வளோ அழுக வரும் பிள்ளைங்களுக்கு? அந்த அழுகையை போல அவள் தனக்கு வாழ்வு கொடுத்த நேசரை காணவில்லை என்று அவள் அழுகிறவளாக இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவளாக இருக்கிறாள். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா தனிமையில நீ அவரோட தனிமையில அவரோட நிற்கும் போது நீ அவர் சத்தத்தையும் அவரையும் காண்பது மிக நிச்சயம். தனித்து விடப்பட்டவளா நீ இருக்கலாம், ஆனால் தனித்து விடப்பட்டவளா நீ இருந்தாலும் உன் தனிமையில இயேசுநாதரை தேடும் பொழுது அவர் உன்னோடு வந்து உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அடைவதற்கு உனக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களே. உன்னத பாட்டு, அதாவது எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 3:1, 1வது அதிகாரம் வாசிங்க. முதல் வசனம் எப்படி சொல்லுது? ஆத்தும நேசரை தேடினேன். 2வது வசனம் வாசிங்க. தேடுவேன். போதுங்க. தேடினேன், அடுத்து தேடுவேன். 3வது வாசிங்க. ஆத்தும நேசரை பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆத்தும நேசரை பார்த்தீங்களா? அடுத்து 3-4. என் ஆத்தும நேசரை கண்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் தேடினேன், தேடுவேன், பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? என் ஆத்தும நேசரை கண்டேன். அல்லேலூயா. ஆத்தும நேசரை கண்டேன். அப்ப எப்படி? உன்னத பாட்டு 6-8 வாசிங்க. மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கண்ணியருக்கு தொகை இல்லை. அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ராஜஸ்திரீகள் உண்டு, கன்னிகைகளுக்கு தொகை இல்லை. அடுத்து ஒரு கணக்கு 80 பேர்னு ஒரு கணக்கு சொல்றாரு. ஆனா என் புறாவோ ஒருத்தியே. அல்லேலூயா. என் உத்தமியோ ஒருத்தியே. அது எதுனா தேவ சபைதாங்க. நீங்களும் நானும் தாங்க. ஆண்டவருக்கு ஒருவராய் பார்க்கப்படுகிறது என்னன்னா, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளிதலில் வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி சொல்லுகிற காரியம், ராஜஸ்திரீகள் அநேகம் உண்டு, கன்னிய ஸ்திரீகள் அநேகம் உண்டு, ஆனாலும் நான் தேடி வருகிறது ஒரு மனதோடு இருக்கிற தேவ சபை தான். அந்த சபையில இருக்கிற பிள்ளைகள் தான் எனக்கு ஒருத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மரியாள் ஒருவராய் ஒருத்தியாய் தேவ சமூகத்துல போய் நிற்கும் பொழுது அவள் நேசரை கண்டாள், நேசருடைய சத்தத்தை கேட்டாள், நேசரத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்ய அவள் தன்னை அர்ப்பணித்தாள். இந்த நாளிலும் கூட நாம் ஒருவராய் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும், அவர் சித்தத்தை நம்மால் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்கள். நான் கர்த்தரை தேடி. சங்கீதம் 34:4 வாசிங்க. அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி விட்டார். இன்னைக்கு எல்லா பயத்துக்கும் நம்ம நீக்கலாக்குகிற தேவன் ஒருவரே. சங்கீதம் 9:10 வாசிங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் நம்பி இருப்பார்கள். ஆனா கண்டிஷன் என்ன நடக்குது? யாருக்கு கிடைக்கிது இந்த வாக்கியம், இந்த ஸ்லாக்கியெல்லாம்? அவரை தேடி வருகிறவர்களுக்கு,
அற்புதத்துக்காக நீ ஆண்டவரிடத்துல இந்த நாள் வரைக்கும் வந்திருப்பேன்னா, அதிசயத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக இந்த நாள்ல வந்திருப்ப, அப்பத்துக்காக வந்திருப்ப அப்படின்னா, அந்த நிலையில இருந்து விட்டு எனக்கு அற்புதம் செய்தாலும் அற்புதம் செய்யாவிட்டாலும் நான் என் நேசரை தேடுவேன். உன்னத பாட்டுல நான் நேசரை தேடினேன், தேடுவேன், கண்டீர்களா? நான் கண்டேன். அங்கே வருகிற ஒரு வார்த்தை, என் ஒரு மனையாய் இருக்க ஒருத்தி, அநேக ராஜஸ்திரீகள் உண்டு, அநேக கன்னிய ஸ்திரீகள் உண்டு, அவர்களை காட்டிலும் என் புறா ஒண்ணுதான் எனக்கு தேவை. அதுதான் தேவர் சபை. அந்த கிருபையில நிற்கும் பொழுது அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு துணை நின்ற காரியத்தை வாக்கிய செய்யுங்க. நாங்கள் உண்மை தேடுகிற பிள்ளைகளாய், உண்மை நாடி வருகிற பிள்ளைகளாய், உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்குள்ள நீங்க வைங்கப்பா. அன்று நாங்கள் அப்பத்துக்காக வரல, அற்புதத்தை பார்த்து வரல. எனது மனவாளன் எங்களோடு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தபடினால, உங்க வாழ்க்கையை அழித்து எங்களுடைய வாழ்க்கையை நீர் உயிர்ப்பித்த செய்தபடியினால நாங்கள் இதற்கு நன்றி உள்ள பாத்திரங்களா உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யுங்க. தேவையெல்லாம் சந்திங்க. கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.